ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பிரெக்னன்சி பெயின் தெரியாது. ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை பையன் அழுதானா அவன் எவ்வளவு வழியில இருப்பான்றது தெரியாது. இந்த மாதிரி நம்மளால புரிஞ்சிக்க முடியாது, அனுபவிக்க முடியாத ஒரு சில வழிகளை நமக்கு கொடுக்கறது என்னவோ இந்த மாதிரி படங்கள் தான். இந்த படத்துடைய டைட்டில் நீங்க கேட்கும் போதே இந்த படத்துடைய கதை என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். என் பேர் நூஜோங், எனக்கு வயசு 10. நான் ஒரு விவாகரத்தானவன். 10 வயசுக்கும் டைவர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எஸ், இந்த படத்துல இருக்கு. இது ஒரு உண்மை சம்பவம். வேற நூஜோங் சொல்லிட்டு ஒரு 10 வயசு பொண்ணு தன்னந்தனியா கோர்ட் வாசல் ஏறி எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அதுக்கு காரணம் அவளை புடிச்சு 10 வயசுல கட்டாய திருமணம் படுத்தி கணவன்ற பேர்ல பல அபியூசிவ்க்கு ஆளாகி பல கொடுமைகளை தாண்டி இதுக்கு மேல தன்னால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கோர்ட்ல எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வந்து நின்னுருக்கா. அவளுக்கு டைவர்ஸ் கிடைச்சதா இல்லையா, அவ என்ன மாதிரி கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சா, அந்த பிஞ்சு மனசுடைய வழி என்ன, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமா எடுத்திருக்காங்க. அந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படம் பேரு ஐ எம் நூஜோங், ஏஜ் 10 அண்ட் டிவோர்ஸ். வெல்கம். லிட்டில் வாய்ஸ் ஓவர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக்கா கொடுத்து விடுங்க. அப்பதான் வீடியோ ஒரு 4 பேருக்கு போய் சேர ஹெல்ப்பா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். நான் உங்க எல்ஜி ஆர்ஐஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு வீட்ல எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு தான் காட்டாங்க. இவ பேர் நூஜோங். இவ தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இவருக்கு 10 வயசு தான் ஆகுது. இப்ப கொஞ்ச நேரத்துல இவருடைய அம்மா முடிச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன தங்கச்சியை தட்டி எழுப்புறாங்க. எழுச்சிருமா டைம் ஆயிடுச்சு, போய் பிரெட் வாங்கிட்டு வா அப்படின்னு மாதிரி காசை கொடுக்குறாங்க. அப்ப நூஜோங் டக்குன்னு என்ன யோசிச்சான்னு தெரியல. நான் போயிட்டு வாங்கிட்டு வரமான்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டு வேற வேகமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அவசரமாவும் அந்த வீட்டை விட்டு கிளம்புறா. அப்படி கிளம்பும் போது ஒருத்தர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. குடத்தை விட்டு அவரை தாண்டி போறா. காலால மிதிச்சுட்டு இவர் வேற யாருமே கிடையாது, இந்த சின்ன குழந்தையோட ஹஸ்பண்ட். என்னடா இப்பதான் சின்ன குழந்தைன்னு சொல்ற, 10 வயசுன்னு சொல்ற, அதுக்குள்ள எப்படி ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எஸ், இந்த படம் பேச போற விஷயமே இதுதான். இந்த 10 வயசு குழந்தைய கட்டாயப்படுத்தி ஒரு மிடில் ஏஜ் மேனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்த்தா குழந்தைங்க கூட போயிட்டு விளையாடக்கூடிய வயசுல கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. வெறும் கல்யாணம் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் பல குடும்பங்களை இந்த குழந்தை அனுபவிச்சிருக்கா. இப்ப அதை எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு பேக்கரியில பிரெட் வாங்கறதுக்காக நின்றுட்டு கையில காசை வச்சுக்கிட்டு அவங்க மாமியார் வீட்டுல இவளுக்கு நடந்த குடும்பங்கள், ராத்திரி ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அபியூஸ் பண்ணுது, இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்த நூச்சான் இப்ப திடீர்னு என்ன யோசிச்சான்னு தெரியல. அந்த பிரெட்டுக்கு காசு கொடுக்காம இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில வந்து ஒரு டாக்ஸியை நிறுத்திட்டு இங்க இருந்து நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸில ஏறக்கூடிய தருணம். பட் அந்த தருணத்துல இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து கையை பிடிச்சிக்கிறான். எங்க தப்பிக்க பாக்குற, ஒழுங்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி தரன்னு ஏற்றிட்டு போகும்போது அப்ப டக்குனு நூச்சான் என்ன பண்றானா, அவன் கையை தட்டி விட்டுட்டு தெருவா ஓட ஆரம்பிக்கிறான். இவனும் விடாம தொட்டிட்டு வரான். பட் ஒரு கடத்துல எப்படி அவனுக்கு டெம்டி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு கேப்ல ஏறி ஒழிஞ்சுக்கிறான். டிரைவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னமா தனியா வந்திருக்க, உனக்கு எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னத்துல அந்த 10 வயசு சின்ன குழந்தையோட வாயில இருந்து நான் கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது. இதை கேட்ட டிரைவருக்கு பகீர் ஆயிடுது. பட் இருந்தாலும் கோர்ட் வாசல ட்ராப் பண்ணிட்டு போறாரு. அந்த கோர்ட் வாசல்ல இறங்கின உடனே ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டை தான் இவ பாக்குறா. நிறைய பேரை செக் பண்ணி உள்ள அனுப்பிட்டு இருந்தாங்க. எல்லாருமே இடுப்புல கத்தி வச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கலாச்சாரம் போல இருக்கு. இதெல்லாம் வித்தியாசமா பாத்துக்கிட்டே இப்ப நம்ம நூஜான் உள்ள போக ட்ரை பண்ணும்போதுதான் அப்ப ஃபுல்லா பொழுதா போட்டுட்டு கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடி மேல அடிச்சிட்டா. அவங்க வந்து நம்ம நூஜோம பாத்துட்டு, யார் மாணி தனியா இருக்க, கூட அம்மா அப்பா வரலையா, உனக்கு யாரை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நூஜான் நான் ஜட்ஜ பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது ஜட்ஜ பாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆச்சரியப்படுறாங்க. கூடவே நானுமே ஜட்ஜ பார்க்க தான் போயிட்டு என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வழக்கு ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் ஹாலுக்கு தான் இவங்க நம்ம நூஜான கூட்டு வராங்க. அங்க ஒரு மிடில் ஏஜான பர்சன் தான் நீதிபதி இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இவர் தான் இந்த படத்துடைய கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நூஜான ஒருத்தவங்க கூட்டு வந்தாங்க தெரியுமா, அவங்களுடைய வழக்கு தான் நடந்துட்டு இருக்குது. இப்ப அவங்க எழுச்சி ஜட்ஜ் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் மேல பல அலிகேஷன்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்டத்தட்ட எனக்கு 7 குழந்தைங்களை கொடுத்துட்டு வேலை வெட்டிக்கு போகாம சும்மா குடிச்சிட்டு சுத்திட்டு தான் ராத்திரி வந்து என்ன போட்டு அடிக்கிறான். என்ன விடுங்க, என் குழந்தைங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாச்சு, பாரு நீ இப்படி எல்லாம் போட்டு அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய காயங்களை தான் காட்டுறாங்க. இந்த ஜட்ஜோ இவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தீர விசாரிச்சு இவங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாரு. அன்னைக்கான வழக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா முடிச்சுக்கிறாரு. அந்த வந்தவங்களுடைய எல்லா கேஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அவர் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது தான் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நூஜான பாக்குறாரு. யார் மாதிரி தனியா உட்காந்துட்டு இருக்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 10 வயசு குழந்தையோட வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஜட்ஜே ஷாக் ஆகுறாரு. என்னமா சொல்ற, டைவர்ஸா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த வயசுல உனக்கு கல்யாணமா அப்படின்ட்டு இப்ப ஷாக்கிங்கா கேட்க, என் பேர் நூஜும், நான் பிறந்தது இந்த ஒரு கிராமத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நூஜும் அவருடைய கதையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். மிடில் ஈஸ்ட்ல ஒரு ஏழ்மையான விவசாயம் பண்ணக்கூடிய குடும்பத்துல அன்னைக்கு ராத்திரி நல்ல நட்சத்திரங்கள் நிறைஞ்ச ஒரு இரவு. அந்த நேரத்தப்பதான் நம்ம நூஜாம் பிறகுறா. அவளுக்கு ஆல்ரெடி 2 அண்ணன் ஒரு அக்கா. இப்ப அக்கா கிட்ட கொண்டு வந்து நம்ம நூஜாம கொடுக்குறாங்க. இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நட்சத்திரங்கள் நிறைஞ்ச ஒரு இரவுல பிறந்தனால இவளுக்கு நூஜாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப நம்ம நூஜாமுக்கு ஒரு 3 வயசாகுது. தன்னுடைய அப்பாவுடைய முதுகுல ஏறி உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா விவசாயம் பண்ணும்போது அவர் கூட விளையாடிட்டு இருக்கா. அவரால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துல வேற வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா ஒரு பாறை தள்ளி விட்டுட்டு, ஐயோ கீழே என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு
கத்துறாரு. யாருன்னு பார்த்தா நூஜாமுடைய பெரிய அண்ணன். அவனுக்கு ஏதோ ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டு அவன் பாட்டு நான் சாப்பிட்ட வேலை செய்ய போயிடாரு. இதுக்கு மேல நீ என் முருகுல பாரம் இருந்தானா என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நூஜாமுக்கு ஒரு சின்ன அண்ணன் இருக்கா. அவன் கிட்ட கொண்டு போயிட்டு நூஜாம கொடுத்துட்டு 2 பேரும் ஒழுங்கா விளையாடிட்டு இருங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சின்ன அண்ணன் பொறுப்புல நம்ம நூஜாம விட்டுட்டு அவங்க அப்பா போறாரு. நம்ம நூஜாமுக்கு சின்ன அண்ணா ரொம்பவே பிடிக்கும். இவங்க 2 பேரும் பயங்கரமான தெக்கு. ஏன்னா 2 பேருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன பசங்க அந்த மாதிரி ஏச்சிட்டுறதுனால இந்த சின்ன பையனுக்கும் அங்க ஒரு வேலை இருக்கு. ஆடுகளை பாத்துக்கிறது கூடவே சேர்த்து இந்த ஆட்டுக்குட்டி தங்கச்சியும் அவன் பாத்துக்கிறான். ரொம்ப சந்தோஷமா அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு நாள் முழுக்க விளையாடுறான். அதுக்கப்புறமா ஈவினிங் வீட்டுக்கு ஃபேமிலியா வரும்போது தான் வீட்டுல இருக்கக்கூடிய அக்கா கிட்ட நூஜாம விட்டுட்டு தம்பிகளை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்க இருந்து கிளம்புறாரு. எங்க வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா அடுத்த கிராமத்துல இருக்கக்கூடிய அவங்க மாமனார் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. என்னன்னு பார்த்தா இவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக கல்யாணத்துல தான் மாமனார் கொடுத்த 2 மாடு ஒரு ஆடை வந்து இவர் வித்துட்டு இருக்காரு. அந்த கோவத்துல வந்து இவர் அவருடைய பொண்ணை கூட்டு வந்து இங்க வச்சிட்டு இருக்காரு. சோ அதை பேசி சால்வ் பண்ணி நம்ம நூஜாமுடைய அம்மா கூட்டு போலாம் தான் இப்ப இவர் இங்க வந்திருக்காரு. பட் அவர் கேட்கிற கேள்விக்கு இவரால் ஆன்சரே பண்ண முடியல. வேலை விட்டு இல்ல உனக்கு இதுல நான் குத்த மாடியும் வித்துட்டேன் இதெல்லாம் பார்த்தா அது 2வது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க 2வது கல்யாணம்ன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஒரு குழந்தைக்கே சாதாரணமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் ஏமாற்றம். இதெல்லாம் மாமனார் கேட்கிறார் என்னங்க பண்றது குழந்தைங்க அம்மா இல்லாம ரொம்ப வாடி போயிருந்தாங்க என்னென்னமோ நடந்து போச்சு தயவு செஞ்சு இவனை வீட்டுக்கு அனுப்புவீங்க அப்படின்னு மாதிரி இப்போ கேட்டுட்டு இருக்க. இதே சமயம் வீட்டுல இருக்கக்கூடிய நூஜாம காட்டுறாங்க. அவளும் அவளுடைய அக்காவும் வெளியில உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டே இருக்கும்போது அந்த கிராமத்து தலைவருடைய பையன் அங்க வரா. வந்துட்டு அம்மா தம்பி எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நூஜாம் அக்காவும் இல்லைன்னு சொல்லும் போது சரி எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நூஜாம் அக்காவும் தண்ணி கொண்டு வரதுக்காக உள்ள போறா. அப்படி போகும்போது இவன் டக்குன்னு உள்ள போயிட்டு இப்ப கதவை சாத்திக்கிறான். கொஞ்ச நேரத்திலே நூஜமுடைய அக்கா கத்துற சவுண்டு மட்டும் தான் நூஜம் கேட்குது. பாவம் நூஜும் ரொம்ப நேரமா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கதவு தட்டிட்டு அழுதுட்டு இருக்கா. பட் எந்த ஒரு பிரோஜனமும் இல்ல. உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாம ஒரு உரமா உட்காந்து ஆட ஆரம்பிச்சிடா. அங்க உள்ள போன பையன் என்ன பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நான் சொல்லிதான் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்ல. அப்படியே இந்த சம்பவம் நடந்து சில வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம நூஜாமுடைய குடும்பம் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு வந்து அந்த கிராமத்துல இருந்து வெளியேறாங்க. குடும்பமா போட்டி படிக்கலாம் தூக்கிட்டு அவங்களுக்காக ஒரு வண்டி காத்துட்டு இருக்கு. அந்த வண்டியில ஏறி சிட்டியை நோக்கி பயணிக்கிறாங்க. நம்ம எங்க போறோம் எதுக்காக இந்த ஊரை விட்டு போறோம் இந்த எந்த தாட்டுமே நம்ம நூஜாமுக்கு கிடையாது. எங்க பிக்னிக் போனோம்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அண்ணன் கூட ஜாலியா விளையாண்டுகிட்டே இப்ப சிட்டியை நோக்கி அவன் வந்துட்டு இருக்கக்கூடிய வண்டி உள்ள வரும்போது இத்தனை நாள் வரைக்கும் ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்த விலகு இவ்வளவு கட்டிடங்களை ஒரே டைம்ல பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு புறா குண்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு தான் அவங்க அப்பா கூடி வந்திருக்காரு. இதுல அவருக்கு 2 ஒய்ஃப் ஒவ்வொருத்தங்களுக்கும் 4 குழந்தைங்க வேற. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே வீடு மூஞ்சி போடுத்து. அதனால அவருடைய மனைவிகள் கொஞ்சம் அப்செட்டா இருக்கும்போது இந்த டைம்ல நம்ம நூஜு மம்பி அந்த நெய்பர்ஹுட்ல நடக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கு முன்னாடி கிராமத்துல இருந்தப்போ இந்த அளவுக்கு கன்ஜஸ்டடா வீடுகளா இவ பாத்துருக்க கூட மாட்டா. தள்ளி தள்ளி எங்கேயோ வீடுங்க இருந்திருக்கும். ஆனா இப்படி ஒரு சின்ன சிட்டிக்குள்ள இப்படி அடுக்கடுக்கா வீடுகள் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுறதோட அந்த ஏரியாவை சேர்ந்த இவ வயசு இருக்கக்கூடிய ஒரு சில குழந்தைங்க விளையாடிட்டு இருக்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுல வா அங்கேயே நிக்கிற வந்து என்ன கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி கூப்பிட்டா. சோ இப்படி புது இடத்துல புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நூஜாமுக்கு கிடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை அங்கனா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அன்னைக்கு ஈவினிங் அவங்க ஏரியால ஒரு மேரேஜ் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குது. அதை பார்க்கறதுக்காக நூஜாம் தன்னுடைய அக்காவை கூட்டு போறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான முறையில அவங்க ட்ரெடிஷனல் படி அந்த மேரேஜை வந்து கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வைப் எல்லாருமே ஆட்டம் பாட்டமா இருக்கிறது. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நூஜாம் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கவே மாட்டா. ஒரு மாதிரி வறண்டு போன வாழ்க்கையை தான் பார்த்துட்டு வந்திருப்பா. இதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல கல்யாணம் பொண்ணு கூட்டு வராங்க. அவங்க ரொம்ப அழகா ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம நூஜாமுக்கு அந்த ட்ரெஸ் மேல ஒரு லவ்வே வந்துடுது. தன்னுடைய அக்காவை பார்த்து அக்கா உங்க கல்யாணத்துக்கும் இந்த மாதிரி அழகா ஒயிட் ட்ரெஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. பட் அக்காவா டைம் ஆயிடுச்சு முதல்ல கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட. இப்படி ஒரு சில மாசங்கள் போகுது. அப்ப திடீர்னு ஒரு நாள் நம்ம நூஜமுடைய அப்பாவெல்லாம் காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மசூதியில ஒரு சின்ன கல்யாணம் ஒப்பந்தம் மாதிரி போட்டுட்டு இருக்காரு. அதுக்கு சாட்சியா இவர் தங்கி இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் தான் கூட்டு போறாரு. அந்த பக்கம் ஒரு மிடில் ஏஜ் மேன் அவனுக்கு சாட்சியா ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கான். இதுல ஒரு அக்ரிமெண்ட்டை முடிச்சு வைக்க நடுவில் ஒரு பெரிய மனுஷர் வேற. இவங்க 5 பேரும் ஒன்னா உட்காந்து இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அந்த மிடில் ஏஜ் பர்சனுக்கு நம்ம நூஜமுடைய அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு. ஒருவேளை அவங்க அக்கா தான் கல்யாணம் போடுதுன்னு பார்த்தா இவர் ப்ராமிஸ் பண்ற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நூஜும்னா ஒரு 10 வயசு பொண்ணா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காகனா அந்த ஆள் கொடுக்குற பணத்துக்காக தான். எஸ் நம்ம ஊர்ல வந்து ஒரு டவுரி சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மாப்பிள்ளைக்கு வந்து சில டவுரிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அங்க மாப்பிள்ளை சைட்ல இருந்து டவுரி கொடுத்து பொண்ணு கூட்டு போவாங்க போல இருக்கு. கிட்டத்தட்ட காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு போற மாதிரி போறாங்க. இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே அந்த மிடில் ஏஜ் பர்சன் நம்ம நூஜமுடைய அப்பா கிட்ட ஒரு கட்டு பணத்தை தூக்கி போடுறான். அவரும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல சாட்சியா வந்து ஹவுஸ் ஓனர் புரிங்கிறாரு. இது எனக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா இவங்க சிட்டிக்கு வந்து ஒரு சில மாசங்கள் ஆகுது இல்லையா. சரியா வாடகை கட்ட முடியாம கடன் அதிகமாயிடுச்சு. அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் இந்த டவுரி பணம் கிடைச்சதுன்னா அந்த கடன் அடைக்கலாம் இல்லையா. சோ அதுக்காக தான் இவர் நூஜுமா வந்து லிட்டரலி வித்திருக்காரு. இந்த மேட்டர் வீட்டுல தெரிஞ்ச உடனே அந்த மனைவி ரொம்ப கோவப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க. பட் அவங்க குடும்ப கஷ்டம் என்ன பண்றது வேற வழியே இல்லாம நூஜுமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு எதுவுமே தெரியல. உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கல்யாணம்னா என்னன்னு அதுக்கு அர்த்தம் கூட தெரியாத ஒரு வயசு. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம நூஜும் பார்த்த கல்யாணம் இருந்தது ரொம்ப அழகா இருந்தது. நல்லா வைபா சந்தோஷமா இருந்தது இல்லையா. அதனால அது என்னன்னு தெரியாம இவ சந்தோஷமா மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. இதுல இவளுக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ் கொடுத்தியா இந்த ட்ரெஸ் எனக்கு வேணாம் ஒயிட் ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம இந்த குழந்தை வாக்குவாதம் பண்ணிட்டு அவருடைய பிஞ்சு விரலுக்கு ஒரு 10வது ஒரு மோதிரத்தை போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா அவளை அலங்காரம் பண்ணி ஒரு உரமா உட்கார வச்சிடாங்க. பாட்டு போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவருடைய வாழ்க்கையை ஒரு சின்ன
சின்ன வட்டத்துக்குள்ள போகுதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தெரியல. அவ பாட்டுல உட்காந்துட்டு சந்தோஷமா எனக்கு கல்யாணம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ இவளுடைய ஃப்ரெண்ட் அங்க வரா. வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டக்குனு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு இவ என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. பசங்க கூட சேர்ந்து விட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போதுதான் ஒரு கடையில இருக்கக்கூடிய ஒரு அழகான பொம்மையை பாக்குறா. அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவ கை விரலுக்கு பத்தாத அவளுக்கு பொருந்தாத அந்த மோதிரத்தை வித்துட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த பொம்மையை வாங்கிக்கிறா. வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பொம்மை எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்துட்டு என்னமா பண்ணிட்டு இருக்க உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை அவளுடைய ஆசை தூக்கி புழுங்கி கீழே போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு வாயை பொத்தி தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு இருக்காங்க. அம்மா இந்த ட்ரெஸ் எனக்கு போட்டுக்கவே பிடிக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு நூஜும் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவங்க அம்மா வந்து பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க என்னமா பண்றது இதெல்லாம் நீ போட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது என் பொம்மை அழுதுட்டு இருக்கும்போது அப்ப நூஜும்க்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருக்கா. அவ அந்த பொம்மை எடுத்துன்னு வந்து இதை அழாத வச்சுக்கோவும் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அவ்வளவுதான் வண்டியில ஏற்றி பார்சல் பண்ணிடுறாரு. பார்சல் பண்ணது மட்டும் இல்லாம எப்பா என் பொண்ணு நல்லா பார்த்து மருமகனே அப்படின்னு மாதிரி கேட்க இந்த அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க அவளை ராணி மாதிரி பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து நூஜிமா கூட்டு போறான். போற வழியில பக்கத்துலயே ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. ட்ரக் முறையில ஏகப்பட்ட சின்ன பசங்களை ஏத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல இப்ப நூஜும் தன்னுடைய சின்ன அண்ணனை பாக்குறா. அவரும் வந்து அந்த வயசுல ஏதோ ஒரு வேலைக்கு கொத்தடிமா மாதிரி ஏற்றி விட்டாரு பொழுது அவங்க அப்பா. அவங்க சின்ன அண்ணனை பார்த்தோம் எவ்வளவு கண்ணாடியை தட்டி தட்டி அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கத்தி பாக்குறா. ஆனா ஒரு பயனும் இல்ல அவனுக்கு கேட்கவே இல்ல. இதுக்கப்புறம் அவன் கூட எப்ப விளையாட போறோம் அவன் எப்ப பார்க்க போறோன்ற ஏக்கத்தோடவே சைல்ட் மேரேஜ்ல சிக்கி நாசமா ஒருத்தருக்கு நம்ம நூஜு இப்ப புதுசா ஒரு கிராமத்துக்கு வந்து சேர்றா. குழந்தை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த கம்நாட்டியோட ஊரு பொண்ணு மாப்பிள்ள வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊரை ஒன்று செஞ்சுக்கிட்டு அவங்க ட்ரெடிஷனல் படி வரவேற்பாங்க. இல்ல அந்த ஊருடைய தலைவர் ஷேக்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் கையில கண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து வானத்தை நோக்கி சுட்டு வெல்கம் பண்ணிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்குது. அந்த 10 வயசு குழந்தை இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கும் போது கொஞ்ச நேரத்துல மாப்பியோட வீட்டுக்கு கூட்டு போனாங்க. அங்க ஒரு வயசான அம்மா வந்து இதான் 500 ரூம் இதுக்கப்புறம் நீங்க நடக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பியோட அறையில நம்ம நூஜுமா விட்டுற சுத்தமா நூஜுமுக்கு பிடிக்கவே இல்லை. அவளுடைய வீடை வந்து அவர் ரொம்ப மிஸ் பண்றா. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் உட்காந்து ஒன்னா விருந்து சாப்பிடுறாங்க. வெளியில ஊர் மக்களோட சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா மாப்பிள்ள டான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நேரம் நூஜும் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு வந்துட்டு குழந்தைய கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு இதுல வலுக்கட்டாயப்படுத்தி அன்னைக்கு ராத்திரி பலவந்தம் பண்ணிடுறான். காலையில அவங்க அம்மா பெட்ரூம்க்கு வந்து பாக்குறாங்க. அங்க இருந்து ரத்த கரையா இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த பொம்பளை சந்தோஷம் வரப்படுறாங்க. புருஷன் காலையில எழுந்து வேலைக்கு போயிட்டா உனக்கு என்ன இன்னும் தூக்கம் ஏந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு பாத்ரூம்ல இவளை குளிப்பாட்டிக்கிட்டே இவளுக்கு சில அறிவுரைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. கணவன் கூட நீ ஒன்னா இருக்க நாள்ல அடுத்த நாள் வந்து சுத்தபத்தமா குளிச்சு சுத்தமாயிடும் அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. பாவம் நம்ம நூஜும் நேற்று ராத்திரி அந்த அரக்க ஹஸ்பண்ட் வந்து இவளை தொட்டது அவளுக்கு ஒரே அறிவுறுப்பா இருக்கு. அவன் தொட்ட இடத்தெல்லாம் வந்து அழுதுகிட்டே தேய்ச்சி குளிக்கிறா. பாவம் சின்ன வயசுல இந்த பொண்ணு பல டிராமாக்கு ஆளாகுறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி அம்மாவும் பையனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பட் நூஜும் தனியா ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கா. சாப்பிட கூப்பிட்டாலும் போல. இதுல அந்த அம்மா அவங்க பையன் கிட்ட வேற என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா உடம்புலாம் ஒரே வலியா இருக்குப்பா இதுக்கு மேல மூண்ட மாதிரி என்னால உனக்கு சமைச்சு போட முடியுமா தெரியலப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்கு அந்த நாதாரி என்ன சொல்றான்னா அதுக்கு தான் நம்ம இவ்வளவு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன் எல்லா வேலையும் உங்களுக்கு கத்து கொடுங்க இதுக்கப்புறம் அவ வேலை செய்யட்டும் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டு ரூமுக்கு போயிடறான். ஆனா இவ பயந்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இன்னைக்கு ராத்திரி அவன் அதே மாதிரி பண்ணிடுவானு சொல்லிட்டு பட் நூஜுமுடைய மாமியார் தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அந்த ரூம்ல விட்டாங்க. உள்ள இருந்து சத்தம் மட்டும் தான் கேக்குது. என்கிட்ட வராத என்கிட்ட வந்தீங்கன்னா என்ன தொட்டி நாங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு அவன் இங்க பாரு நான் உன் புருஷன் நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு தான் கூட்டு வந்துருங்க அதனால நீ அவங்கிட்ட போய் சொன்னாலும் ஒன்னும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இறக்கமே இல்லாம அன்னைக்கு ராத்திரி ஹமாம் ஜூஸ் பண்றோம். பாவம் அடுத்த நாள் காலையில குழந்தை ரொம்ப டயர்டா படுத்துட்டு இருக்கா. அப்ப அவங்க மாமியார் வந்துட்டு என்னடி உனக்கு இன்னும் தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி கேனை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. பாவம் குழந்தை கையில கேன் எடுத்துக்கிட்டு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நீர் நிலைக்கு போயிட்டு அங்க தலையில தண்ணி வச்சுட்டு எடுத்துட்டு வரா. இதுக்கு முன்னாடி ஒரு 7 மேல இருந்திருந்தாலும் அந்த வயசுக்கு ஏற்ற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில தான் நம்ம நூஜும் இருந்திருப்பா. பட் இப்ப அது தலைக்கீழ மாறுது. அவருடைய மாமியார் அவளுக்கு வந்து ரொம்ப கடுமையான வேலைகள்லாம் கொடுக்குறாங்க. வயல்வெளியில போயிட்டு விறகு வெட்டி எடுத்துட்டு வருது. 24 மணி நேரமும் வீட்டை கழுவ வச்சுட்டே இருக்கிறது. அடுப்பாங்கரையில ரொட்டி சுடுதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 வயசு பொண்ணு அந்த வயசுல என்னென்ன கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்க கூடாதோ அந்த கொடுமைகள் அத்தனையும் அனுபவிக்கிறா. ஒரு கட்டத்துல இந்த கொடுமைகள் எல்லாம் அவளால தாங்கிக்கவே முடியல. அதனால என்ன பண்றான்னா அவங்க ஊர்லயே வந்து ஒரு மலை முகுடு மாதிரி இருக்கும். ரொம்ப ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். அங்க நின்றுட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வெளியில போனவன் இன்னும் வீடு வந்து சேரலன்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா போய் பார்த்தா அவன் அந்த மலை ஓரமா நின்றுட்டுடா. ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதட்டி கூப்பிட என் கிட்ட மொத்தம் வந்து அவ்வளவுதான் அப்படியே குச்சிடுவேன் அந்த வீட்டுக்கு நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல இவன் வந்து என்ன குச்சிட்டு வச்சுட்டு போறான்னு சொல்லிட்டு டக்குன்னு பயந்து போய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சரி நான் கிட்ட வரல இருந்ததுக்கு அப்புறம் இங்க நிறைய நாய் நரியெல்லாம் வரும் அதுக்கு ஏறாட போற அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி பயமுத்திட்டு போக குழந்தைல கொஞ்சம் பயந்துடுறா. அதனால ஒரு 2 ஸ்டெப் எடுத்து பின்னாடி பாப்பாருங்க. அவ்வளவுதான் இந்த ராட்சசம் புடிச்சிடறான். எடுத்துட்டு வந்து ரூம்ல அடி நடிச்சு தூக்கி போட்டு இவளை வெளியே விடாதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்த நூஞ்சும் என்ன பண்ணானா மனசு உடைஞ்சு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு அறை இருக்கும். ரொம்ப சின்ன அறை அதுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறா. அவ்வளவுதான் இந்த மாமியார் வந்து கதவு தட்டுன்னு தட்டுறாங்க. கதவு தொலடின்னு எவ்வளவு திட்டுறாங்க. ஆனா ஒரு மாதிரி மனதளவுல டிஸ்டர்ப் பண்ண நம்ம நூஜும் தன்னுடைய தலையை போட்டு செவுத்துல இடிச்சுக்கிறான். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நூஜும் ஒரு இடத்துல இருந்து நம்ம யார் யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லாவே புரியும். எப்படிப்பட்ட டிராமா வழியில இந்த குழந்தை தூச்சிருப்பான்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துல வேலை இப்படி அந்த பரதேசி வீட்டுக்கு வர அந்த மேட்டர் எல்லாம் சொல்றாங்க. இவனும் கதவு தட்டி பாக்குறான். கதவு
திறக்கிற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல கதவே வந்து அப்படியே தூக்கி எடுத்துட்டு உள்ள போய் பார்த்தா அங்க நூஜும் மயங்கி விழுந்து கிடக்குறா. நல்ல வெளியா அவ சாகல, மூச்சு இருக்கு. அவளை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ நூஜுமுடைய மாமியா, டேய் இவன் நமக்கு செட் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன், இவளை எப்படியே விட்டோம், ஊரு நம்மளை பார்த்து சிரிச்சிடும், இவளை அவங்க அப்பா கிட்ட கூட்டு போயிட்டு விட்டு என்னன்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க, அடுத்த சீனி நூஜுமுடைய வீட்டுக்கு அவ கூட்டு வரப்படுறா. அவ வந்த உடனே அவருடைய சிப்ளிங்ஸ் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. பட் அம்மா மட்டும் தனியா கூட்டு போயிட்டு, ஒரு அம்மாங்க தெரியும்ல என்னம்மா தரையெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அவ்வளவுதான் அப்படியே பிரேக் ஆகி அந்த வீட்டுல நடந்த கொடுமைகள் ஒண்ணு விடாம அவங்க அம்மா கிட்ட கதறி கதறி இவ இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்க, அந்த பக்கம் அவன் என்ன சொல்லிட்டு இருந்தானா, இங்க பாருங்க வந்த நாள்ல இருந்து இவ எங்க வீட்டுல ஒரு வேலையும் உருப்படியா பண்ணல, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கா, சொல்லி புரிய வைங்க அவளுக்கு, இந்த மாதிரிலாம் இங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. அங்க குழந்தை அழுதுட்டு இருக்கா, அங்க என்ன ரொம்ப அழிச்சு கொடுமைப்பட்டுறாங்க, நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன், அதுல அவன் இருக்காம பாரு, நான் ரொம்ப மோசம், ராத்திரியான கண்ட இடத்துல வந்து என்ன தொடுறான், எனக்கு நிக்காம ரத்தம் போயிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அந்த குழந்தை அழுக. அதுக்கு அவங்க அம்மா, நீ பெரியவராகிற வரைக்கும் உன்னை தொடக்கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், ஆனா அவன் விட்டு வைக்கலையா உன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு அவங்களால என்ன பண்ண முடியும், ஆறுதல் மட்டும் படுத்துறாங்க. சரி விடுமா எல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்றாங்க. இன்னும் ஏஜ் கூட அட்டன் பண்ண இந்த பொண்ணு அதுக்குள்ள பல விதமான டிராமாக்கள்ல மென்டலி பிசிக்கலி வந்து அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கா. இதுல அவங்க வீட்டுல இருந்து கூட்டு போகும்போது காலில் விழுந்து கதறா நூஜும், அப்பா என்ன தயவு செஞ்சு அங்க அனுப்பி வைக்காதீங்க, நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறா. ஆனா அதுக்கு அவங்க அப்பா, இங்க பாருமா நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் உன் வீடு இது கிடையாது, அந்த வீடு தான், என்ன கஷ்டமா இருந்தாலும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம மறுபடியும் அனுப்பி வைக்க, இப்படி தனக்கு நடந்த குடும்பங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்ப இந்த ஜட்ஜ் கிட்ட நம்ம நூஜும் சொல்லி முடிக்கிறா. இது கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஜட்ஜுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஒரு 10 வயசு பொண்ணு என்னென்ன குடும்பங்கள் அனுபவிக்க கூடாதோ அது எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் சரிதாமா, பட் நம்ம ஊர்ல இந்த குழந்தைகள் திருமணம்ன்றது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாம உன் வழி என்னன்றது எனக்கு புரியுது, இந்த மாதிரி பல பெண்கள் நம்ம நாட்டுல பாதிக்கப்பட்டுதான் இருக்காங்க, பட் யாருமே கோர்ட் ஏறி வந்தது கிடையாது, நீ வந்திருக்க, இந்த கேஸ் ஜெயிக்குமான்றது எனக்கு தெரியல, இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு 2 நாள் வீக்கெண்டு, இதோட மண்டே தான், கண்டிப்பா உன் கேஸை நான் எடுத்துக்கிறேன், பண்ணி கிளம்புமா அப்படின்னு மாதிரி இப்போ சொல்லி அனுப்பிட இவர் வீட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப நூஜும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தனந்தனியா உட்காந்துட்டு இருக்க பார்த்து, உன் கூட யாருமே வரலையா, நீ வீட்டுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளும் தலையாட்டுறா, சரி வா வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இவரு வீட்டுக்கு கூட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. போற வழியில அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, கிட்டத்தட்ட நம்ம நூஜுமுடைய வயசு தான், அவங்க ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றாங்க, சேம் வயசு தான், பட் அவ அழகா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. தன்னுடைய பொண்ணுக்கு நூஜுமா வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்து, இன்னைக்கு நூஜும் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட், அவளை உன்னுடைய ரூமுக்கு கூட்டு போயிட்டு அவளை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கூட அனுப்பி வச்சுட்டு இப்ப நேரா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மனைவியை வந்து பார்த்த நூஜுமுடைய கதைகள் எல்லாத்தையுமே சொல்ல கேட்கவே கஷ்டமா இருந்தது. நம்ம பொண்ணு வயசு தான் இருக்கும், ஒரு 2 நாளைக்கு இங்க தங்க வைக்கலாம் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டு அவங்க மனைவி பயங்கரமா கோவப்படுறாங்க. என்னங்க சொல்றீங்க, நம்ம பொண்ணு வயசு தான் இருக்கும்னு சொல்றீங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, அந்த பொண்ணை போயிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க, அதுவும் நம்ம பொண்ணு ரூம்ல தங்க வச்சிருக்கீங்க, ஏன் அவளுக்கு அம்மா அப்பா இல்லையா, வீடுதான் இல்லையா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அவ அவங்க அம்மா அப்பா கூட இருக்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நுஜுமா இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா தான் அந்த ரூமுக்கு போறாங்க. ஆனா அந்த ரூம்ல நுஜும் அங்க இருக்கக்கூடிய பொம்மையை ஒரு மாதிரி சோகமா பாத்துட்டு இருக்கா. ஏன்னா இதே மாதிரியான ஒரு பொம்மை வீட்டை இருந்தது இல்லையா, அதை பார்த்துட்டு அவ சோகமா நின்றுட்டு இருக்கும் போது அதை வந்து பார்த்த ஜட்ஜுடைய மனைவி நுஜுமுடைய அந்த இன்னசென்டான முகம், அவ முகத்துல தெரியக்கூடிய அந்த ஒரு வெளி, இது எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தான் பொண்ணுடைய வயசு தானே, சோ அதனால நுஜுமோ அவங்களுடைய பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. சோ அதனால தன்னுடைய பொண்ணு கிட்ட வந்து உன் ட்ரெஸ்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து நுஜுமுக்கு கொடுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம்லயே தங்கறதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. இந்த வீட்லயே பாதுகாப்பா நம்ம நுஜும் தங்கிடுறா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கா, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல், ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற மாதிரியான அவளுக்கு ஒரு ஃபீல். ஜட்ஜுடைய பொண்ணு சாமா இவளுக்கு அவருடைய பேர் எழுதுறான், கத்துத்தரா. என்னதான் இவ கான்சியஸா இருக்கும்போது சந்தோஷமா இருந்தாலும் ராத்திரி தூங்கும் போது அவளுடைய டிராமா அவளை போட்டு வாட்டி எடுக்குது. சரியா தூங்க முடியல, தூக்கத்துல கூட அந்த கணவன்ற பேர்ல அந்த கல்பரேட் பண்ண அந்த அபியூஸ் தான் கட்டவா வருது. ஜட்ஜுடைய ஒய்ஃப் தான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி அன்னைக்கு ராத்திரி படுக்க வைக்கிறாங்க. இப்ப கட் பண்ண அடுத்தனால போலீஸ் பந்தோபஸ்தோட நம்ம நூஜும் அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வெளியில 2 போலீஸ் ஆபீசர்ஸ் நின்னுறாங்க, நீ போமா உள்ள அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. நம்ம நூஜுமும் கொஞ்சம் பயந்துகிட்டே உள்ள போனா அவங்க அப்பா போட்டு சம்மாடி அடிச்சு எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு, மருமகனே இதா புடிச்சுக்கோ, நீ உன் வீட்டை கூட்டு போயிட்டு இவளை எப்படி வேணாலும் அடிச்சுக்கோ வளர்த்துக்கோ, முதல்ல இங்க இவளை கூட்டு போ அப்படின்னு மாதிரி சொல்லிட. இவ என்ன சொல்ல வந்தான்னு கூட அவர் கேட்கல, அதுக்குள்ள அடிச்சு அனுப்ப பாக்குறாரு. அப்ப வெளியில இருந்து ஒரு குரல் ஒண்ணு கேக்குது, 2 பேரும் கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு வெளில வந்து பார்த்தா போலீஸ் 2 பேரும் கோரி அமுக்குற மாதிரி அமுக்கி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில கோர்ட்ல வந்து ஏறிங் நம்ம நுஜுமுடைய கேஸ் தான். ஒரு 10 வயசு சின்ன குழந்தைக்கு கட்டாய திருமணம் பண்ணி வைக்கப்பட்டு சைல்ட் ரேப்போ நடந்திருக்கு. அந்த பொண்ணு டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கான்னு வந்து பிரஸ் மீடியானு குவிஞ்சிருக்கு. நம்ம நுஜும்காக வாதாடுறதுக்கு ஒரு லேடி அட்வொகேட் வாலண்டியரா வந்திருக்காங்க. இப்ப அவங்க நம்ம நுஜும்காக என்ன வாதாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 10 வயசு சின்ன குழந்தை அவளுக்கு வந்து கட்டாய திருமணப்படுத்தி வன்கொடுமை பண்ணிருக்காங்க. இது முதல்ல ஒரு மேரேஜே கிடையாது, இது ஒரு கிரைம், அவளுக்கு கிடைக்க வேண்டிய டைவர்ஸ் கிடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதை வந்து யார் வந்து விசாரிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜட்ஜி தான். அவர் அப்படி குற்றவாளி குண்டில் நிற்கக்கூடிய நம்ம மாப்பிள்ள சார் அதுக்கப்புறம் நுஜுமுடைய அப்பாவை பார்த்து உங்களுக்காக வாதாடுறதுக்கு யாராச்சும் லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது அந்த நாதர் என்ன சொல்றான்னா, தான் மேல இருக்கக்கூடிய தப்பு கொஞ்சம் கூட உணராம நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எதுக்கு லாயர்லாம் முதல்ல எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க, அவங்க அப்பாவுடைய சம்பந்தத்தோடு தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தம்பி கேஸ் என்னன்றது முதல்ல ஒழுங்கா புரிஞ்சுக்கோ, சைல்ட் மேரேஜுக்கு எதிராக நம்ம நாட்டுல சட்டம் எதுவும்
ஒண்ணும் கிடையாது. ஆனா இங்க கேஸ் நீ அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிருக்க, ஒரு 10 வயசு குழந்தைய நீ வந்து ரேப் பண்ணிருக்க, அது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த தற்கொலை நான் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அதனாலங்க நான் மசூதியில 2 சாட்சியத்தோட தான் நீங்களா கல்யாணம் பண்ணிருக்கேன், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருப்பாங்க, நாங்களே தீட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைத்தனமா இவன் பேசிட்டு இருக்கான். இவனுக்கு பேசிலாம் புரிய வைக்க முடியாத பொழுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜிக்கே தோணிடுது. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய நூஜிமுடைய அப்பாவை பார்த்து, உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அவளுக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் திரு மூச்சு 13 வயசு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை ஒரு பொய் சொல்றாரு. ஏன்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது 10 வயசு கூட அவளுக்கு கம்ப்ளீட் ஆகல. சோ இப்படி பச்சை ஒரு பொய் சொல்ல, இங்க பாருங்க பொய் சொல்லாதீங்க, ஒழுங்கா சொல்லுங்க அவருடைய வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப டக்குனு இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி இரும்ப ஆரம்பிச்சிடுறாரு, ஒரு மாதிரி மயக்கம் ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி எல்லாம் வந்து மைண்ட் கீழே வந்துற. டக்குன்னு ஜட்ஜ் வந்து அவருக்கு என்னன்னு பாருங்க, நாளைக்கு வச்சுக்கலாம் அந்த கேஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. அன்னைக்கு ஈவினிங் இந்த நியூஸ் ஆனது பயங்கரமா வைரல் ஆகுது. எல்லா டிவியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நுஜமுடைய முகத்தை போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 10 வயசு பொண்ணு டைவர்ஸ் கேட்டு கோர்ட் வாசல் வந்து நின்று இருக்கா. அதுவும் அவங்க அப்பாவே எதிர்த்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஜட்ஜுடைய பொண்ணு, ஹே அங்க பாரு நுஜும் நீ டிவில வர அப்படின்னு மாதிரி சொல்ல, இது வந்து ஒரு மாதிரி அவமானமா நம்ம நுஜுமுக்கு இருக்கு. அப்படியே அழுதுகிட்டே உள்ள ரூம்குள்ள ஓடிடுறா. வெறும் டிவி சேனல்ஸ் மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர்ல கூட இந்த நியூஸ் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த நியூஸை வந்து ஏதோ ஒரு ஷேக் வந்து படிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு காட்சியை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு பையன் கால் அமைக்க விட்டுருக்கான். இவன் வேற யாருமே கிடையாது, நம்ம நுஜுமுடைய சின்ன அண்ணன். அவனை இந்த அரபி கிட்ட கொத்தடினியா வேலை செய்ய அனுப்பிட்டு இருக்காரு அவங்க அப்பா. அவன் கால் அமைக்க விட்டுட்டு இருக்க. அந்த நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு, என் பொண்ணு மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா கத்தி எடுத்து அவளை கண்டு துணமா வெட்டி போட்டிருப்பா அப்படின்னு மாதிரி படிச்சுக்கிட்டே, நீ காலம் உனது போதும் போய் ஆர்மி போடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி விட போறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பர் பிட்ட கிழிச்சு இப்ப ரொம்ப நாள் வச்சு தன்னுடைய தங்கச்சியை பாக்குறான். கூடவே வந்து தன்னுடைய அப்பாவே எதிர்த்து தைரியமா அவன் கேஸ் போட்டுருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன யோசனை தெரியல, பையன் அங்க ஓட ஆரம்பிக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இப்ப ஹியரிங் எல்லாம் காட்டுறாங்க. இப்பவாது சொல்லுங்க, ஒழுங்கா சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு நூஜுமுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, எனக்கு எழுத படிக்கவே தெரியாதுங்க, எனக்கு எப்படி அவருடைய கரெக்டான வயசு தெரியும், எங்க கிராமத்துல எங்க முறைப்படி என் பொண்ணு வயசு இருக்கிற எல்லாருமே தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்காங்களே, அது ஒரு தப்புனே யாருமே சொல்லலையே, எல்லாமே என் பொண்ணு நல்லதுக்கு தான் பண்ணேன், அவளை அடைச்சு தப்பா யூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பயந்தேன், எங்க என் பெரிய பொண்ணுக்கு நடந்த மாதிரி இவருக்கும் நடந்தணும்னு சொல்லிட்டு நான் பயந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இந்த இடத்துல ஜட்ஜ் என்னாச்சு உங்க பெரிய பொண்ணுக்கு அப்படின்னு உங்க குடும்பத்துல கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான், அதை இத்தனை பேர் முன்னாடி என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு சொல்ல உடனே கோர்ட்டுக்குள்ள இருந்த எல்லா மக்களையும் பொதுமக்கள் எல்லாம் வெளியில அனுப்பிட்டு கொஞ்சம் தனியா பிரைவசியில கேட்கறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இவரோட மனசுல இருந்த பாரத்தை இறக்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வராரு எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போது திடீர்னு தனாலாடியா கதவு ஓடிச்சுட்டு அங்க கோர்ட்டுக்குள்ள யாரோ வராங்க. யாருல பார்த்தா இந்த கல்யாணமான மாப்பிள்ள இருந்தாலே அவன் ஊர்ல ஒரு பெரிய ஆளு அந்த கத்தியை வச்சு சுத்திட்டு இருப்பாரு, கண்ணை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஷேக்குன்னு சொல்லுவாங்க, ஊர் தலைவர் மாதிரி. இப்ப அவரு உள்ள போந்து என்ன தைரியம் வந்ததுன்னா எங்க ஊர் பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருப்பீங்க, கல்யாணம் பண்ணது தப்பா, கல்யாணம் பண்ணது தப்பான்ற, இப்ப உங்க முன்னாடியே என் ஊருக்காரன அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு 2 பேரும் தூக்கிட்டு போறோம் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா வந்து கத்த, ஹலோ ஹலோ அப்படிலாம் சட்டத்தை மீறி உங்களால எதுவும் பண்ண முடியாது, அந்த பொண்ணுக்கு பிடிக்காம பலவந்தப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, கூடவே அவளை சைல்டு அபியூஸ் பண்ணிருக்கீங்க, இது வேற கேஸ், இப்பதான் அவங்க அப்பா பேசவே ஆரம்பிச்சிருக்காரு, அதனால ஒரு ஓரமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன்ற பேர்ல தற்கொலைத்தனமா பேசினவன ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு இப்ப நம்ம நூஜுமுடைய அப்பா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப அப்படி கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இவர் நூஜுமா தனியா அக்கா கூட விட்டுட்டு தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வரதுக்காக பசங்களோட போனாட்டியா, அங்க நல்லபடியா பேசி மனைவியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போதுதான் வெளியில நூஜும் படுத்து தூங்கிட்டு இருக்கா, என்ன இங்க இப்படி படுத்துட்டு இருக்கா அக்கா எங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போதுதான் சீரழிஞ்சு போன நிலைமையில உள்ள அக்கா இருக்கா, அவருடைய ட்ரெஸ் முழுக்க அங்க ரத்தமா இருக்கு, கதறி கதறி அழுகுறா, இந்த மாதிரி உசைன் அவருடைய பையன் வந்து ரேப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. இதை கேட்டு இவரால் தாங்கிக்கவே முடியல, உடனே ஒரு கன் எடுத்துக்கிட்டு அவன் குடும்பத்தை சுட்டு தள்ளிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துன்னு போக பார்த்திருக்காரு. பட் அவருடைய மனைவி அந்த இடத்துல தடுத்து, இல்ல இதை நீங்க பண்ணீங்கன்னா அவன் குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்து மேல ரிவெஞ்ச் எடுப்பாங்க, இது ஒரு தீர பகையா மாறிடும், இதை தயவு செஞ்சு பேசி தீக்க பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் தலைவர் மாதிரி இப்ப அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி சொல்றாரு நம்ம எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரு மேல உசைன் என்ற நபரை கூப்பிட்டு பேசுறாரு. அப்படி பேசும்போதே இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்த கோவத்துக்கு ஒன்னு கொண்டுலாம் தான் சொல்லிட்டு வந்தேன், ஆனா அது கரெக்டான விஷயம் கிடையாது, இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படி இப்படிலாம் பேச அந்த உசைன் இதெல்லாம் கேட்டுட்டு சரிங்க ஏதோ தப்பு நடந்து போச்சு இப்ப என்ன பண்ணணும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்ப நடுவில் பேசிட்டு இருக்க என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பார்ப்பா கற்பழிச்ச பையனே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் வரதட்சணையா ஒரு 2 மாதிரி உங்களுக்கு தந்துடணும் அப்படின்னு மாதிரி பேசி முடிச்சிட்டேன், இதுதான் ஆக்சுவலி அங்க நடந்துருக்குது. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு பொண்ணை வளர்க்க தெரியல, அந்த பையனை வளர்த்தவரை விட்டுட்டு பொண்ணு சரியா வளர்க்க தெரியல, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கன்னித்தன்மை இழந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் இவங்க காத்துப்படவே ரொம்ப ஒரு மாதிரி பேசுனதுனால ரொம்ப மனசு உடைஞ்சு போன இவரு இதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருந்த ஆடு மாடு கோழி எல்லாத்தையுமே வித்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்க சிட்டிக்கு வந்து செட்டில் இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமாவும் இவங்களுடைய வறுமை இவங்களை விட்டு போல, குறிப்பா இவர் தான் வீட்டை பாத்துக்கணும், இவருக்கு தெரிஞ்சது வெறும் விவசாயம் மட்டும்தான், சிட்டியில விவசாயத்துக்கு இங்க இடமே கிடையாது, கூலி வேலை காட்சி வீட்டு குடும்பத்தை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு கும்பல்ல உட்காந்தா அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசானவன்னு சொல்லிட்டு யாருமே கூப்பிட்டுக்க மாட்டாங்க, நாளுக்கு நாள் வறுமை அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது. இதனால வந்து நம்ம நூஜும் அவங்க சின்ன இவங்க வந்து ரோட்ல பிச்சடிகள் நிலைமைக்கே போயிட்டு இருக்காங்க. இதுல வீட்டு வாடகத்தில்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனர் வேற இப்படியே வறுமை தலைவிரிச்சாடி இருக்கு. பட் இந்த வறுமையில கூட இவங்களுடைய பாசத்துக்கு எந்த ஒரு குறைச்சலும் கிடையாது. எப்பவுமே நூஜும் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து விட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வரைஞ்சிட்டு இருப்பா, ஒரு வீடு ஒண்ணு வரைஞ்சிட்டு இருப்பா, அதை பார்த்து
பார்த்து அவளுடைய அண்ணன் வந்துட்டு என்ன கனவுலயே வந்து வீடு கட்டிட்டு இருக்கா, கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கா, சரி கவலைப்படாத அண்ணனுக்கு இன்னைக்கு செம்ம கலெக்ஷன், இதே மாதிரி கலெக்ட் பண்ணி அண்ணன் உனக்கு சீக்கிரமா ஒரு வீடை கட்டி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பாசமா தான் இருந்திருக்காங்க. இந்த குழந்தைங்க வறுமையை தாங்கிக்கிட்டாங்க. பட் அந்த பெரியவரால தாங்கிக்க முடியல. அதனாலதான் ஒரு நாள் ராத்திரி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா வரதட்சணை அமௌண்ட் வரும், அதை வச்சு நம்ம குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் தேத்தலாம். அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை கிட்ட மாசமோ ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கி தேத்திக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கல்யாணத்தை பத்தி பேசும்போது அவங்க அம்மா தடுத்திருக்காங்க. இல்ல அவளுக்கு 10 வயசு தான் ஆகுது, முடியாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மனைவி சொல்றதெல்லாம் கேட்க கூட நிலையில அவர் இல்லவே இல்ல. நான் முடிவு பண்ணதுதான் கல்யாணம் அவளுக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இது எல்லாமே நுஜுமுடைய காதல் கேட்டு அன்னைக்கு ராத்திரி. ஆனா இவளை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ன்றது ஒரு சந்தோஷமான ஈவெண்ட். அவளுக்கு வந்து வெள்ளை ட்ரெஸ் கிடைக்கும், எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வாழ்க்கையை சந்தோஷமா மாறிடும். இதுதான் அவருடைய கான்செப்ட்ன்றதுனால நுஜும் பெருசா ஏதோ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டா. சோ இதுதான் நடந்திருக்குது. என்னுடைய குடும்ப வறுமை தான் என்னை இப்படி ஒரு சூழலுக்கு தள்ளிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்ப நுஜுமுடைய அப்பா சொல்ல எல்லாம் கரெக்ட் தானே, உங்க கஷ்டம் என்னன்றது புரியுது. ஆனா இந்த கம்யூனிட்டி ஏண்டா நீ சைல்டு மேரேஜ் பண்ணதே தப்பு, பட் பரவாயில்ல நம்ம ஊர்ல அதுக்கு எதிராக சட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வேணா மன்னிக்கலாம். பட் ஒரு ஏஜ் கூட அட்டன் பண்ணாத ஒரு சின்ன பொண்ணு கூட நீ உடல் வச்சிருக்க, அது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமாடா, உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்க அந்த மரமண்டைக்கு இது ஒரு தப்பாவே தெரியல. இதுல என்ன தப்பு இருக்கு, என் பொண்டாட்டி கூட நான் போனேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தற்கொலைத்தனமா பேசிட்டு இருக்க. இப்படி அந்த கேஸ் வந்து பயங்கர குரூஷுவலா போயிட்டு இருக்கும் போது அப்போ திடீர்னு யாரோ கதவை டமால் ஓபன் பண்ண மாதிரி ஒரு சவுண்ட். என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம நுஜுபுரிய சின்ன அண்ணன் எங்கிருந்தோ தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி வந்திருக்கான். ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் பாவம் அந்த ஷேக் கிட்ட இருந்து தப்பிச்சு தங்கச்சி கூட நிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கான் போல இருக்கு. அவனை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம் நுஜும்க்கு. மானா பக்கத்துல வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிறா. அதுக்கப்புறமா இந்த கேஸ் கண்டினியூ ஆகுது. நம்ம நுஜும்காக வாதாடக்கூடிய அந்த அட்வொகேட் வந்து கடைசியா அவங்களுடைய வாதத்தை அவங்களுடைய பாயிண்ட் எடுத்து சொல்றாங்க. நம்மள மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல இன்னுமே இந்த செயின் மேரேஜ் இருந்தது ஒரு சர்வசாதாரணமா போச்சு. அது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டவங்களுக்கு தெரியக்கூட மாட்டுது. அந்த அளவுக்கு ஒரு அறியாமையில தான் இருக்காங்க. இந்த மாதிரி பால் உணர்வுனா என்னன்னே தெரியாத வயசுல கல்யாணம் பண்ணி வச்சு அதனால பாதிக்கப்பட்டு இறந்த குழந்தைங்க இந்த நாட்டுல 8000 பேருக்கு மேல இருக்காங்க. குறிப்பா நம்ம ஏமன் நாட்டுல தான் இது ரொம்ப அதிகமா நடக்குது. இதுல பல்லாயிரம் கணக்குல குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் அதுல கோர்ட் தேடி வந்து நீதி கேட்டு நிக்கிற ஒரே ஆள் நுஜும் தான். சோ இந்த கோர்ட் கண்டிப்பா நுஜும்க்கு நீதி வழங்கி ஆகணும். அது மட்டும் இல்லாம இது ஒரு கிரைம், அதை பண்ணவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க வாதத்தை முடிக்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த தற்கொலை ஊர் தலைவர் என்னங்க நடக்குது, இவங்க சொல்றதெல்லாம் எனக்கே புதுசா இருக்குது, ஏன் ஊருக்காரனுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம், காலந்தாலமா வழக்கமா இதுதான் எங்க ஊர்ல பின்பற்றிட்டு இருக்காங்க, அவனுடைய அம்மாக்கும் இதுதான் நடந்தது, அவங்களுடைய வாழ்க்கை முறைகளெல்லாம் பார்த்து வளர்ந்தவனுக்கு எப்படி இது தப்புன்னு தெரியும், முதல்ல எங்க பழங்குடி என்ன முறைப்படி இது தப்பே கிடையாது, இதுதான் நாங்க காலகாலமா பண்ணிட்டு வரோம், இதுக்காக நீங்க அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது அப்படின்னு மலை போய் சொல்ல அதுக்கான தற்கொலை மாப்பிளைய வந்து பாத்தீங்கன்னா ஆமா அவர் சொல்றதுதான் கரெக்ட், நான் வணங்குற அல்லாவுடைய பேர்ல எங்க கிராமத்து மரபு கலாச்சாரம் படிதான் இதை நான் பண்ணிருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைத்தனமா மறுபடியும் பேசிட்டு இப்ப ஜட்ஜி அவனுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. நானும் தான்ப்பா அல்லாவை வணங்குறேன், அல்லா எந்த இடத்தையும் குழந்தை திருமணம் பண்ணணும்னு சொல்லல, இந்த மாதிரி ரேப் பண்ணணும்னு சொல்லல, நீ கடவுளுடைய பேர்ல கிரைம் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்த பார்க்காத, நியாயப்படி இந்த கல்யாணமே செல்லாது, ஆனா நம்ம ஊர் வழக்கம்படி இந்த சைல்டு மேரேஜுக்கு எதிராக எந்த ஒரு சட்டமும் கிடையாது, ஆனா அதுக்காக அப்படியே விட்டுற முடியாது, இந்த கேஸ ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு கரெக்டான நீதி கொடுத்தே ஆகணும், அதுக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அந்த ஷேக்கை பார்த்து உங்க கிராமத்து மரபு படி இது கரெக்ட், உங்க கலாச்சாரம் படி இது கரெக்ட், காலங்காலமா இதைத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பேர்ல நீங்களா இந்த மாதிரி உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தா நுஜிப் மாதிரி குழந்தைங்களாம் பாதிக்கப்படுறாங்க. இப்ப உங்ககிட்ட உங்க மரபு படியே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஊர் தலைவர் தானே, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு உங்க கிட்ட வந்து நீதி கிடைக்கும் நம்பி வந்து நின்னு உதவி கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அந்த ஷேக்கை பார்த்து அவர் கேட்க இந்த ஷேக்குக்கே ஒரு நிமிஷத்துல ஷேக் ஆயிடுது. அப்படியே திரும்பி நம்ம நுஜிப்பை பார்த்து ஏமா இவன் கூட அவன் வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ அலறா, இல்ல அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா அலற. அப்பதான் அவருக்கே புரியுது கலாச்சார வழிபாடுன்ற பேர்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் அவருக்கு புரிய வந்து அப்படியே அவனை திரும்பி பார்த்து ஒழுங்கு மரியாதையா இந்த பொண்ணுக்கு தலாக் கொடுத்துரு, அதாவது டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு முடிவு சொல்லிடாரு. அவனை வந்து பாத்தீங்கன்னா ஊர் தலைவர் சொல்லிட்டாரு அதை எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஜட்ஜும் வந்து பாத்தீங்கன்னா அதே முடிவை தான் எழுதுறாரு. இப்படி ஒரு வழியா நுஜும்ன்ற சின்ன குழந்தைக்கு அவ மாட்டிட்டு இருந்த நரக வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. இப்ப எல்லாம் முடிஞ்சு அப்படி கோர்ட்டுக்கு வெளியில வரா. வெளியில வந்தோன்னு அந்த சின்ன நான் பார்த்து அவங்க அப்பா நீ எப்பறம் அங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த நியூஸ் பேப்பர் பிட்ட காட்டுறான். அந்த நியூஸ் பேப்பர் பிட்ட பார்த்துட்டு பெரிய அண்ணன் நம்ம குடும்பம் மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே புரிதல் இல்லாம பேசிட்டு இருக்கும் போது பட் சின்ன அண்ணன் அப்படியே ஓடி வந்து நுஜுமை கட்டி பிடிச்சிக்கிறான். இப்ப கற்பனா ஒரு சில நாட்கள் கழிச்சு அதே மெயின் ரோட் இவங்க பிச்சை எடுத்துட்டு இருந்த மெயின் ரோட் காட்டுறாங்க. மறுபடியும் அவ பிச்சை எடுக்க வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் அந்த வழியா அவ போயிட்டு இருக்கா. அங்க நுஜும் நிறைய பசங்க நியூஸ் பேப்பர் வித்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வைரலா ஒரே ஒரு ஹெட்லைன் தான் இந்த உலகத்திலே ஒரு இளம் பெண்ணுக்கு டைவர்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய நியூஸ் தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. சோ இந்த ஒரு நியூஸ் ஆனது அவங்களுடைய நாட்டுல பல பேருடைய வாழ்க்கையை மாத்திருக்குது. கடைசியில நுஜும் அவளுடைய குழந்தை பருவத்துக்கே உரித்தான ஒரு வேலையை செய்ய போறா, அதாவது படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறா. நம்ம ஜட்ஜுடைய பொண்ணு ஷாமா அவங்க படிச்சுட்டு இருந்த அதே ஸ்கூல்ல தான் நம்ம நுஜும்க்கும் இடம் கிடைச்சிருக்குது. அந்த ஸ்கூல்ல சேர்ந்து பெண் குழந்தைகளா இவளும் படிக்க ஆரம்பிக்கிறா. இந்த இடத்துல இந்த பணமும் முடியுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு உண்மையான சம்பவம். சில சட்ட திருத்தங்களால அந்த குழந்தைக்கு அவ இழந்த வாழ்க்கையை மறுபடியும் வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் இன்னமும் இந்த குடும்பங்கள் அந்த பக்கத்துல நடந்துட்டா
தான் இருக்குது. இந்தியால இதுக்கான ப்ராப்பரான சட்டங்கள் இருந்தா கூட இன்னும் டீப்பான இன்டீரியர்ஸ்லாம் இந்த கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு என்ன முடிவுன்றது தெரியல. பட் இந்த படம் மூலியமா பல பேருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றது போய் சேர்ந்திருக்குது. இந்த படத்தை பத்தின உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம எல்ஜி ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.